அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் தற்பொழுது பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. கரையை கடந்த பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவிழந்து இருக்கிறது. கரையை கடந்தும் புயல் நகராமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகனமழை மழை பொழிந்து வந்த நிலையில் தற்பொழுது பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவிழந்து இருக்கிறது. சென்னைக்கு தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெஞ்சல் புயல் வலுவிழந்திருக்கிறது. கடலூருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர், விழுப்புரத்திற்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது அந்த பெஞ்சல் புயல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. காலை 11:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது பெஞ்சல் புயல் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு தென்மேற்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது என்றும் அண்மை தகவலாக பார்க்கிறோம். காலை 11:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெஞ்சல் புயல் வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காலை 11:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெஞ்சல் புயல் வலுவிழந்து இருக்கிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, பெஞ்சல் புயல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலுவிழந்ததால் மழை தொடர வாய்ப்பு இருக்கா? அப்படி மழை தொடரும் பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழையை நாம எதிர்பார்க்கலாம் ராதா. தற்போது பெஞ்சல் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. இது சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையில நிலை கொண்டிருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது வரும் நேரத்துல இன்னும் மெதுவாக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க போகிறது. வட தமிழக பகுதியில் அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விழுப்புரம், புதுவை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழையாகவும் இருந்தது. இப்ப அது வலுவிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு திசையை நோக்கி நகரப் போகிறது. அப்படியாக நகரும் போது நமக்கு வடக்கு உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே கனமழை பெய்து வரும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல வரக்கூடிய நேரத்துல திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல மழையுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே மழை பெய்து வரக்கூடிய விழுப்புரம் உள்ளிட்ட இடங்கள்ல இனி வரும் நேரத்துல, அதாவது சில மணி நேரங்களுக்கு பிறகாக இப்போதைக்கு அது நகர்ந்துகிட்டு இருக்கு. தீவிர மழை மேகங்கள் விழுப்புரத்துக்கு மேலதான் இருக்கு. அது உள்ளே நோக்கி நகர நகர இந்த பகுதிகளில் படிப்படியாக மழை குறைந்து உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னுமே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்னுமே வலுவிழந்து செல்லும் போது புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது கடலிலிருந்து
மழையை தரக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த மேக கூட்டங்களை ஈர்ப்பதன் விளைவாக கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக மழை மீண்டும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வரும் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை அப்படின்றது பரவலாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. தற்போதைய நிலைமையில இந்த புயல் வலுவிழந்திருக்கிறது. வரக்கூடிய நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா.